சம்பந்தமான விஷயங்கள் லேண்ட் ஏதாவது தேவைகள் ஏற்பட்டால் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றது ஆசை மெயினாக எனக்கு இதான் என்னுடைய அஜெண்டா. சரிங்களா? இதுல என்ன ஒரு சந்தேகம் இருக்கா? டவுட் கிளாரிஃபிகேஷன் சார் கேட்டதா சொல்லலாம். மற்றபடி பிசினஸ் மீட்டிங்கோ அந்த மாதிரி எதுவும் உட்காருங்க. நான் நேரத்தை வாங்கிட்டேன். சேல் மாதம் நிலம் அது சேல் பண்ணணும். அதுதான் நான் என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் சொல்ல ஆப்ஷன் தான். இப்போ தனித்தனியாக அப்படி சொன்னேன் இல்லையா, சில பேர் அர்ஜென்ட்டாக சேல் பண்ணணும், சில பேர் வச்சு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி டைம் என்ன கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவார். நம்ம வாய் கொடுத்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதம் கழிச்சு தெரியாது, அதில் விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிருக்கும். நம்ம அந்த வீடு ஆசைப்படல, திருப்பி ட்ராவல் பண்ணி ஏதோ டைம்ல எங்கள் மேபி லாஸ் ஆகிருக்காங்க வந்து போயிருந்தோம். அது நம்ம ரீகால் பண்ண முடியுமா தான் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம தொடர்பு போட முடியல நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு, ஏன்னா உங்களுக்கு அர்ஜென்ட் இருக்கும். சில பேர் ஓகே பசங்க படிப்புக்கு 5 வருஷம் 10 வருஷம் போட்டு நினைப்பாங்க. இப்போ கேஸ் டு கேஸ் மாறும். அந்த மாதிரி என்ன தேவை தான் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம் தான் சொல்லிட்டு சார். உட்காருங்க சார், வேற உட்காருங்க, இங்கே உட்காருங்க சார். ஒரு டவுட் உங்களுக்கு எல்லாம் டவுட் இருக்கா சார் இந்த மாதிரி கேள்விகள்? இல்லை மேடம், எல்லாருக்கும் தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு மேட்டர் புரியல நான் சொல்லுங்கள். எல்லாருக்கும் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவை இருந்தால் சொல்லுங்கள். இப்போ சார் அர்ஜென்ட் இருக்கா இல்லையா, உங்களுக்கு அர்ஜென்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது இதை கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேட்டு போகுது. உதாரணத்துக்கு சில பேருக்கு வந்து என்ன சொல்லுங்கள், வயிற்று வலின்னு சொல்லுவாங்க. அர்ஜென்ட்டாக இருக்கும்போது ரேட்டு கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு நீங்கள் சொல்லும்போது யாரா கஸ்டமர் கேட்டால் அந்த மாதிரி நான் கூட கேட்பேன். நீங்கள் ஓகேனா கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? இல்லை வேண்டாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. ஏன்னா நீங்கள் தான் லேண்டு போனது. சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு எப்படி தேவைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம்னு பிளான் பண்ணுவோம். இப்போ சேர் போகலாமா? சேர் சார் வேற என்ன கேள்விகள்? இப்போ வந்து 850 950 போயிட்டோம் சார். 800 ரூபாய்க்கு வாங்கினேன். 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போதா? அவ்வளோதான் 100 ரூபாய் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் உடனே 1000 ரூபாய் விற்கிறாரு. நான் சொல்லி விற்கிறது மாறணும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை உங்களுக்கு தெரிஞ்சவங்க விற்கிறீங்கன்னா ரேட்டு கம்மியாக கொடுப்பீங்க. சரிங்களா? மார்க்கெட்டிங் பண்ணுற விஷயம் வேறு பண்ணுங்க. ஆவரேஜ் சொல்லுறது அவர் வந்து 1000 ரூபாய் விற்கிறாரு, நம்ம 950 ரூபாய் விற்கிறோம். கஸ்டமருக்கு டேஸ்ட் கேஸ் மாறும். அந்த மாதிரி பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ அர்ஜென்ட்டாக விற்கிறோம் 10 லட்சம் வேணும்னு சொல்லிட்டுனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விற்கலாம். அதை விற்கிற விலை 950 ரூபா ஆவரேஜாக போகுது. நம்ம ரொம்ப லீஸ்ட் 850 ரூபாய் கொடுத்துருக்கோம். அதான் நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த காசு, அது கம்மியாக இருக்குது. வேறு சார் வேறு என்ன கேள்விங்க? அந்த வெப்சைட்ல ஸ்ட்ரிக்ட் லைன்ல போட்டுறீங்களா? ஸ்ட்ரிக்ட் லைன் ஆல்ரெடி அப்ளை பண்ணி பேமெண்ட் கட்டியாச்சு சார். ஆமா, அது பண்ணா நான் சொன்னாரு. தண்ணி வந்து சார், தண்ணி லைன் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எதுவும் வந்துச்சு. உள்ளே வந்துச்சு. உள்ள லைன் கொடுத்துறாங்களா? கொடுத்துறாங்க. அந்த வீடியோ அனுப்பிச்சிருந்தோம் ஆல்ரெடி. அந்த வீடியோஸ் ஆல்ரெடி அனுப்பிச்சிருந்தோம் சார். குரூப் பண்ணி பார்க்க போகிறோம். அது ஓகே சார். ஆனால் வீடியோ அனுப்பிச்சிருந்தோம். தண்ணி வந்து தண்ணி கனெக்ஷன் வந்துச்சு. அது ரைட்டுக்குள்ளே வந்துச்சு. இந்த அங்கிருந்து ஒரு பிளாட்டுக்கு லைன் கொடுத்துறாங்களா? ஒரு தெருவு கொடுத்துருக்காங்க. ஒரு தெருவுக்கு லைன் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணி வாங்கணும். ஆமாம், வீடு வந்தாங்க நான் தண்ணி வைப்போம். அந்த மாதிரி சரி, இப்போ அங்கே எப்படி சார் டெவலப்மெண்ட் ஆகிருக்குப்பா? டெவலப்மெண்ட்ன்றது நம்ம சைட்டுக்குள்ள தான் டெவலப்மெண்ட். நீங்கள் போயிட்டு வந்துருக்கீங்களா? இன்னும் ரியல் எஸ்டேட் இன்னும் முடியல. இன்னும் ஒரு 24% இருக்குல்ல? அந்த 24% போயிட்டு வந்துருக்கீங்களா? ஓரளவுக்கு அங்கே என்ன நடந்துருக்கு? அதான் சார் என்ன சொன்னேன் சார், திருவள்ளூர் புது பஸ் ஸ்டாண்ட் மாற்றிட்டாங்க சார். அடுத்த மாதம் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. டிசம்பர் ஓப்பன் பண்ணுறாங்க. அது ஓப்பன் பண்ணிடுவாங்க. நம்ம சைட்டை தாண்டி வந்து சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயில் வரைக்கும் முடிய போகுது. அது ஒரு நாள் 2 மாதம் முடிஞ்சிடும். மே நம்ம சொன்னது 4 சிட்டின்னு சொன்னோம். சைட்டுக்கு எதிர்க்கு அது வரைக்கும் ஆரம்பிச்சு அது வந்து முடியுது. 1 வருஷம் ஆகும் கண்டிப்பாக. அதெல்லாம் முடிஞ்சால் கண்டிப்பாக அடுத்த ரேட் ஏறும் சார். இன்னும் அதிகபட்சம் ஏறும். இப்போதைக்கு தான் வந்து டெவலப்மெண்ட் பெரிய டெவலப்மெண்ட். சைட்டுக்குள்ள அப்படியே ஒரு வீடு கட்டி முடிச்சிட்டாங்க. பின்னூர்ல இருந்து இப்போ அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே ரோடு ப்ராடக்ட் ஏற்ற ஒரு ப்ராடக்ட் கட்டிட்டாங்க. அது கட்ட பின்னூர்லேருந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது எந்த சைடில் சார் அதே தான் சொன்னாரு. நாளைக்கு கேட்டு சொன்னாங்க. எல்லாமே கல்லூரி நம்ம வந்து கோயில் கட்டி முடிச்சிட்டாங்களா? கோயில் கட்டி முடிச்சிட்டாங்க. ப்ரீச் ஆயிடுச்சு. ப்ரீச் ஆகலாம். கோயில் வந்து யார் ஊருக்காரங்க கட்டுறாங்களா? சைட்டு ஓனர் கட்டுறாரு. சைட்டு ஓனர் பொதுவாக மக்களுக்காக. ஒரு நாள் ஊருக்காரங்க வந்து அவங்களுக்காக பிரச்சனை பண்ணி ஊருக்காரங்களே வந்தார் சார். லேஅவுட் 250 பேர் தான். அதே நாளைக்கு வந்து நான் வந்து ஊருக்காரன் இந்த கொஞ்சம் இடம் கூட எனக்கு நான் கோயில் கட்டணும், நல்லது செய்யணும், அவர் எல்லாருக்கும் ஒரு கோயில் இருக்கணும் அப்படின்னு சில பேர் ஊருக்காரங்க வாய்ப்பு தான் இருக்குது. ரொம்ப அதிகம் கவர்மெண்ட்ல இவங்க தான் போட இடத்துக்காக தான் கொடுக்குறாரு. அந்த இடத்துக்காக தான் கொடுத்துக்கிறாரு. வெளியாத யாரும் கிடையாது. சார் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா தரணும்னு சொல்லல. ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுன்னா பட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் மாறிடும். கவர்மெண்ட் படி அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஒன்று உங்களுக்கு வந்து மொபைலுக்கு மெசேஜ் வரும், லிங்க் வரும். லிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அல்லது அந்த லோக்கல் விஓ நம்பர் அனுப்பிச்சிடறேன்.
சரிங்களா? அவர் தான் பட்டா கொடுக்கணும். ஆனால் பட்டா ஃப்ரீ தான் ஆக்சுவலாக, ஓகேங்களா? அவர் வந்து 2000 ரூபாய் 5000 அதிகபட்சம் 5000 கேட்பார். கொடுத்தீங்கன்னா பட்டா கொடுத்துருவாரு. நம்பர் அனுப்பிச்சிடுறேன். நீங்கள் தான் டேட்டா எங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இப்போ கஸ்டமர் டேட்டா கொடுக்குறாங்க, உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறதுல பட்டா ஒரு மாதத்துல வருது உங்களுக்கு. பட்டா வந்து அதுக்கு தனியாக காசு கொடுத்து வாங்கணுமா, ரெஜிஸ்டர் பண்ணணுமா? பட்டா ஃப்ரீ தான் சார், லஞ்சம் கொடுக்கும் சார். அப்போ நமக்கு செல்லில் வருது எல்லாமே பண்ணுறது. அது வந்து நீ டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். டெவலப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டா போதும், அது போதும். வராதவங்க தான் அது வந்துச்சுன்னா நீ டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் சார். ஆன்லைன் தான் பட்டா எடுத்துக்கலாம். வராத பட்சம் நீங்கள் ஃபாலோ எல்லா கார்டும் எல்லாம் தருவாங்க. அது ஓகே சார். வேற நீங்க தான் சார் போனேன் இதுக்கு மேலே. நீங்க என்ன சார் பண்ணுறீங்க சார்? இது ஒரு 1 வீக் ஆகும் சார். 1 வீக் இங்கே கம்மியாக வரும், திருவள்ளூர் கொஞ்சம் லேட் ஆகும். இங்கே சீக்கிரம் வந்துடும். நீங்கள் எப்போ மேடம் பண்ணீங்க? 1 மாதம் ஆகி திருவள்ளூர் தான் பண்ணாங்க. ஆமாம், நீங்கள் தான் டாக்குமெண்ட் தருவாங்க சார். எவ்வளோ நாள் சார் பட்டா இருக்கலாம்? 1 மாதத்துலேயே வரலாம், 10 நாள்லேயே வரலாமா பட்டா? நம்ம டைரெக்டாக போய் ஆஃபீஸுக்கு செல்லுக்கே வரும் சார். சொல்லுங்க வரும் சார். நீங்கள் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. 6 மாதத்துக்கு பணம் எனக்கு வந்துச்சு. 6 மாதத்துக்கு பணம் வந்துச்சு பட்டா. நம்ம டவுன்லோட் பண்ணிடல. நம்ம 4 தம்பி இருக்காங்க, அவங்க எடுத்துருவாங்க. நிறைய பேர் வந்து எல்லாமே லோக்கல் வந்து நமக்கு எல்லாமே ஒரு நம்ம பேர் இல்லை, நீங்கள் பார்க்கணும். கீழே சாப்பாடு ஓகே சார். சாப்பாடு வந்துச்சு. வேற ஒரு 5 நிமிஷம் தான். கீழே ஏற்றத்துக்குள்ள முடிச்சுலாம் பேசி. வேற தான் சார் டவுட் சார்? எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். நான் உங்களை ஒரு டைம் பார்க்கும்போது ஏன் சார் லேட் ஆகுது? என்ன காரணம் சொல்லுங்க. பழகிடுச்சு. அவரு தான் மாற்றிக்கணும். இங்கே ஆஃபீஸில் வந்தாலும் பசங்க பிள்ளைங்க இருக்குது. வந்துருவாரு சாரு, வந்துருவாரு சாரு. நம்ம வீட்டை பிள்ளைங்க யார் நான் பேசுவேன். அடுத்த கேள்வி சார். சார் அட்வைஸ் பண்ணார், நல்ல விஷயம் தான் கேட்டுங்க. வேற நான் நினைச்சேன் சரி எல்லாரும் ஒரு காசு மோதிரம் கொடுப்பீங்களா அப்படின்னு நான் நினைச்சேன். ஆண்டவன் வேண்டும். ஆண்டவனத்தை அந்த நியூஸ்ல வந்து வாய்ஸ் பிக்சர் போடும்போது அந்த பாப்பா உங்களுக்கு ரைட் என்ன இருக்குதுங்களா? எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. வாய்ஸ் போயிடலாம், ரெக்கார்டிங் அப்படியே தான் இருக்குது. ஜெயிலுக்கு போனாலும் போயிடலாம். சந்தர்ப்ப சூழ்நிலை தவறி போயிடுச்சுக்கோ சார். போன வருஷம் போல சார், போன மாதம் கூட இல்லை, இப்போதான் நடந்தது சம்பவம். யாருக்கு வெற்றி ஆகிடுது போனது. நான் சந்தோஷம் வந்தேன். வந்தவங்களுக்கு எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிடுறாங்க, யாரும் கடன் போட்டு வாங்கியிருப்பாங்க. ஒரு காசோட குத்தாவோட இந்த நேரத்துக்கு ஒரு 25,000 ரூபாய் சந்தோஷமா எடுத்து போகல. 25,000 ரூபாய் நீங்க ரேட்டு காலை நியூஸ்ல அவர் கொடுக்கவே நான் வாங்கின ரேட்டுக்கு வித்து கொடுத்தா எனக்கு நான் இதை பத்தி கேட்டு எட்ட பத்தி பேசிக்கிறீங்க. அது வேற இது வேற சார். வேளாவரை பத்தி பேசி போட்டு காட்டுமா உட்காந்து அது இருக்கான். சாரை வந்து எந்த ஜெயிலுக்கு போனா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஜெயில விட்டு தப்பிக்கிறாரு போனது. சார் வெட்டியா வந்துட்டாருனால அதனால நான் சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் உங்களால இது பண்ணு என்னால முடிஞ்சது. சாப்பாடு பெரிய விஷயமா தான். சாப்பாடு சவரம் கிடையாது. அப்போ கொடுப்போம் கண்டிப்பா. 25 ரூபாய் விற்கும்போது கொடுப்பீங்க. தொடர்புல இருக்கு, கண்டிப்பா கொடுப்போம் சார். சார் சொன்னாலும் ஒரு ஆப்ஷன் சொல்றேன். அதாவது அது சொல்ல மறந்து ஆக்சுவலா இப்போ நீங்க பணம் கொடுத்து வாங்கிருக்கீங்களா, ஒரு ஆப்ஷன் தான், தேவைப்பட்டா பயன்படுத்திக்கலாம். இப்போ எல்லாமே நீங்க லேண்ட் வாங்கிட்டீங்க சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது இது வந்து ரியல் எஸ்டேட் கிடையாது. உங்க பணத்தை ரீடைன் பண்றதுக்காக இவர் சொன்ன மாதிரி பிளான் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வாங்கியிருக்கீங்க மணிநகரா இருக்கட்டும், ராஜகோபால்லாம் கிடையாது, மணிநகர் பேட் இருக்கு, அப்புறம் அப்துல் கலாம் நகர்ல இருக்கு, சவுத்தில் வந்து பத்ராநகர் இருக்கு. ஸோ மேபி நீங்கள் யாரா கஸ்டமர் யாராவது ரெஃபர் பண்ணுங்க, யாரா பிளாட்டுக்குனா இப்போ பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 50 ரூபா தருவோம். இதான் ரியல் எஸ்டேட் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 50 ரூபா, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தீங்கன்னா 30,000 ரூபா கிடைக்கும். இது பொதுவாக கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணுறோம்னா இந்த மாதிரி இப்போ நம்ம சார் மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லாமே தான் இருக்கும். உங்களுக்கு என்ன பிளான் பண்ணுறோம், யாராவது ரெஃபர் பண்ணினா ஒரு பிளாட் வந்து ஒரு 1 லேக் நம்ம பிளான் பண்ணுவோம் சார். அந்த மாதிரி பார்த்துக்கு ஒரு பிளாட் நீங்கள் ரெஃபர் பண்ணால் 1 லட்ச ரூபா நான் பண்ணித்தரேன். இப்போ நீங்கள் 5 லட்ச ரூபா கொடுத்த லேண்ட் வாங்கி இருந்தீங்களேன், 5 பிளாட் பண்ணி ஒரு கணக்கு அடிச்சிங்க. இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இது லாஜிக்காக இருக்கா? கோல்டு தரது வந்து சும்மா அது வந்து தேர்தல் வாக்குறுதி மாதிரி ஆகிடும். வீட்டுக்கு ஒரு பைக், வீட்டுக்கு ஒரு கார் மாதிரி கொடுத்து போய் நம்ம பாட்டுக்கு வரப்புறமோ இல்லையோ அது வேறு விஷயம். அந்த மாதிரி சொல்ல முடியாது. அருந்ததி படம் பார்த்தீங்களா? அருந்ததி அப்படிதான் பாருங்க சார். ஏன் சார் உலகமே பார்த்துருக்கா அருந்ததி படம்? எத்தனை வருஷம் முன்னாடி வந்துச்சு படம்? அந்த படமே பார்க்கலையா? அருந்ததி மனுஷன் அந்த பூரியா ஆடுவான். அவனை மாரி ஆகி முதல்ல எனக்கு பண்ற வேலை போலீஸ்கார, டாக்டரு, அரசியல்வாதி, அட்வொகேட் 4 பேர் முதல்ல காலி பண்ணுவோம்.
நிறைய பேர் காலி பண்ணா நம்ம நாடு நல்லா இருக்கும். அவங்க அதுக்கு இந்த எல்லாமே வரும். எல்லாரும் வீட்டுக்கு பேசுவாரா? அது அரசியல் மேடையில அரசியல் இல்ல இந்த அரசியல்ல ஒருத்தன் மட்டும் அந்த ஊரே ஆடி கிடைக்கும். அவன் அகோரி ஆயிடுவான். அந்த மாதிரி நம்ம ஆயிட்டு சொன்னா இருபது நம்ம அடிக்கலாம். முயற்சி பண்ணுவோம் சார். ஸோ இதான் சார் விஷயம். அந்த மாதிரி மேபி நீங்கள் பணத்தை ரிட்டைன் பண்ணணும்னா ரியல் எஸ்டேட்டாக சொல்லலாம். நீங்கள் வாங்கியிருக்கீங்க எப்படியாச்சும் நீங்கள் கண்டிப்பாக ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்க. சொந்த வாட்ட ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி லேண்ட் வாங்கியிருக்குப்பா, பணம் கொடுத்தா லேண்ட் வாங்கிருக்கோம்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி யாரும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளாட் நம்ம வந்து 1 lakh rupees பண்ணி தரலாம். எனி ஃப்ளாட் அது 600 square இருக்கட்டும், 1000 இருக்கட்டும். அந்த மாதிரி இது எதுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம் வாய்ப்பை. சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து கஷ்டப்பட வேணாம். சரி ஒரு பணம் இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் யாரும் சொன்னதில்லை. ரெஃபர் பண்ணால் 50 ரூபா கொடுத்து தான் சொல்லுவோம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. அப்போலாம் ஆக்சுவலி ஒரு 4 தான் 30 ரூபா கிடைக்கும். இதே நேரத்தில் இப்போ அதை வந்து ஒன்லி ஃபார் யூ நீங்கள் பண்ணால் மட்டும்தான். நீங்கள் வேற இடத்துல சொல்லிடாது. இப்போ நம்ம மனிதர்ல முடிச்சுட்டு இப்போ இடம் எவ்வளோ இடம் தரோம்? 38 பிளாட் இருக்குது. ஒரு 30 பிளாட் 30 பிளாட். இப்போ நீங்கள் என்ன ரேட்டு கொடுக்கலாம் அந்த 30 பிளாட்? லாஸ்ட்ல படிச்சா கிடையாது, எல்லாமே காலி. ஆமாம். பேங்க்ல என்ன ஸ்கொயர் ஃபீட் தெரியும்? எல்லாம் ஒரே ரேட்டு தான் சார். பேங்க் 950 ரூபா சதுரடி. நம்ம ஆட்களுக்கு 850 ரூபா கொடுக்கும். ஓகே 600 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அதெல்லாம் விற்கல யாரும் அன்பு இல்லையா? பின்னாடி ஸ்கொயர் ஃபீட் 600 ரூபாய் படி போட்டீங்களா? நம்ம போடல. இப்போ அங்கே என்ன ரேட் போகுது? 850 ரூபா. பின்னாடி முன்னாடி எல்லாம் ஒரு ரேட்டு தான். எல்லாம் ஒரு ரேட்டு தான். 850 950 பண்றது நம்ம கஸ்டமருக்கு எக்ஸிஸ்டிங் அவுட்ஸ்டாண்டிங் கஸ்டமருக்கு 850 ரூபா பண்ணிடுவோம். ஸோ அதை யாரும் ரெஃபர் பண்ண பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பிளாட் 1 lakh rupees கொடுப்போம். நீங்கள் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் கூட நீங்கள் தேவைப்பட்டால் கழிச்சிக்கலாம் சார். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இங்கே பண்ணாலும் சரி, அப்துல் கலாம் நகர் அங்கே வந்து 600 rupees தான் ஸ்கொயர் ஃபீட். அதுவும் டிடிசிபி ரேராக கொடுக்கலாம். திருவிழா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அங்கே நீங்கள் பிளான் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட் தான். அதில் இஎம்ஐயும் பண்ணலாம். ஃபுல் காசு கொடுத்து வாங்கலாம். பாதி ரேட் கட்டிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பேலன்ஸ் பாதி வந்து மாதம் கட்டுற மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் நம்ம வந்து இது கமிஷன் கிடையாது. திருப்பி தப்பாக இருக்குது. கமிஷன் கொடுக்கணும் கிடையாது. நம்ம அவுட்ஸ்டாண்டிங்கை சரி பண்ணுறதுக்கான ஒரு வழி சார். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் மெயினான விஷயம் சார். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களா பேங்க்கு? பண்ணுவாங்க சார். என்னென்ன பேங்க் சார்? நம்மகிட்ட 2-3 பேங்க் இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பேங்க்ல தான் பண்ணிக்கலாம். குவாலிட்டியா ஒரு 2-3 பிரைவேட் பேங்க்ல லோன் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிக்கே வந்து பேங்க் லோன் பண்ணிட்டு அவங்க கூட பண்ணிட்டு எந்த ப்ராப்பர்ட்டி? மணிநகருக்கா? மணிநகர். ஓகே. எதனா மார்க்கெட் வாங்கியிருக்காங்களா? வாங்கிருக்கேன். டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் இருக்கா? வாங்கிக்கிறேன். அது எவ்வளோ சார்? 1 லட்சம் எவ்வளோ சார் வட்டி வரும்? இந்த செகண்ட் தான் ஒன்றில் சத்தமாக ஒரு 50 சோறு கட்டணும் கூட ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு ஆகுது. ஒரு கிலோட நான் கணக்கு போடுறது விசாரிச்ச ஒத்துக்காருங்க. ஓகே ஓகே. அந்த 5 லட்ச ரூபாய் நான் வாங்கினா அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்? அது எனக்கு தெரியல சார். கேட் சொல்லுங்க. பேங்க் நம்ம தெரியும். டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. பாதி டாக்குமெண்ட் கொடுத்தா கூட 30 ஒரு பிளாட் எடுத்து ஒரு பிளாட் வச்சுன்னா அது முடிச்சிடலாம். எவ்வளோ கெப்பாசிட்டி அவங்க தருவாங்க? அதை நம்ம நாளைக்கு கேட்டு சொல்றேன். மட்டும் கேட்டு சொல்லுங்க. ஒரு 6 கிலோடு எவ்வளோ தருவீங்க? அதை ஈட்டு பண்ணு சொல்லுங்க. ஃபோன்லேயே பேசுவேன். ஏன்னா இல்லை பேங்க்ல கேட்டு சொன்னா அவரே ஒரு கால் பண்ணிப்பாரு. வீட்டில் போதும் தெரியவா என்ன பண்ணணும் டவுட்டுக்கு. ஏன்னா சில பேருக்கு கையில காசு இருக்காது. நான் காசு எடுக்காம இல்லை பேசுறேன். சில பேர் வந்து அது உள்ள இருக்கு பாருங்க திவான். அந்த டேபிள் இருக்க சேர் எடுக்காதீங்க, உடஞ்சிருக்கு. 2000 ரூபாய் தரேன் 5000 ரூபாய் தரேன் அப்படியே வந்து சில பேர் மாட்டு சுத்தி சோரோட கட்டி கொடுப்பாங்க. பேசி போட்டா மாடு வீட்டு போயிடுவான், ஊஞ்சிடுவான், காஞ்சிடும். நிறைய விஷயம் இருக்கு. கல்லு போட்டோம்னா ஸ்ட்ராங்கா இருக்குங்க. நாளைக்கு அவங்க இடத்த விற்கிறாங்க. பரவாயில்ல, இடத்த சுத்தி வச்சுக்கிறாங்க. கல்லு பண்ண கட்டி வச்சுக்கிறாங்க. இடமும் தெரியாது. நான் சொல்லும் போது அப்புறம் குழப்பமா வரும். பிளாட்டுக்கெல்லாம் மறைச்சிடும். ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். வேற டவுட் இருக்கா சார்? பேங்க்கு இப்போ எனக்கு லோன் இல்லைன்னா இது கொடுக்கணும் சார். 10-15 நாள்ல வட்டி கொடுத்தீங்கன்னா ஓகே சார். மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. பேமெண்ட் மெசேஜ் போட்டுருங்க. உங்களுக்கு என்ன போட்டேன். இல்ல அது ஓகே சார். இதுல ஸ்டார்ட் பண்ணோம். இதெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் 30 நம்ம ஃபாலோ பண்ணது எக்ஸ்டெண்ட் பண்ணாம. இல்ல பேங்க் லோன் எப்படி கொடுப்பாங்க? கஸ்டமர் கொடுப்பாங்களா? பேங்க் லோன் 2 விதமா கொடுப்பாங்க சார். பர்ச்சேஸ் பண்ற லோன் கொடுப்பாங்க. நீங்க அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. அப்ப வந்து மார்க்கேஜ் லோன் அடமானம் போட்டு ஒரு லோன் கொடுப்பாங்க. இல்ல வீடு கட்டுறதா கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் கொடுப்பாங்க. மார்க்கெட் லோன் தருவாங்க. ஸ்டேட்ல சார் மோடி லோன் ஃப்ரீயா கொடுக்குறாரு சார். அது கிடைக்குமா சார்? லோன் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் லோன் தந்துறாங்க. அது நீங்க வீடு கட்டுறதுக்கு அதுதான் சார் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்களா? வீடு கட்டுறதுக்கு தருவோம். ஃபர்ஸ்ட் டைம் வீடு தருவோம். முதல் தருவோம். அதே வெரிஃபிகேஷன் அது பாத்ரூம் ஓகே எழுதிவானா கொடுப்பாங்க. இல்ல கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணா கொடுப்பாங்க. அப்பலாம் எல்லாரும் பொதுமக்கள் எல்லாம் தருவாங்க. கவர்மெண்ட் ஸ்டாப் இல்லமா வேலை வெட்டி இல்லாம போறோம். இடத்த வாங்கி போடுறது வீடு கட்டி புள்ளி கொடுத்தலாம் வாச போடுறோம். அதான் சார் டைம் கிடைக்குங்க. பொதுமக்கள் தான் தராங்க. மானிய தூரம் தராங்க.
மாநில எவ்வளோ தள்ளி விடுவாங்க வீட்டுக்கு சொல்லுங்க சார் வீட்டுக்கு வைங்க சார் மக்களுக்கு தெரியும் சார் அதெல்லாம் விசாரிச்சு சொல்லுங்க ஏன்னா அதுக்கேற்ற ஆளு கொடுத்து விடுவேன் கிளியரா சொல்லுங்க நம்ம தெரியாம சொல்ல முடியாதுல்ல தம்பி இந்திக்காரங்க ஃபுல்லாக வந்துட்டாருங்க போலீஸார் ஸ்பீக்கர் தேர்தல் ராஜஸ்தான் வந்துட்டாருங்க நாலு ஒரு 1000 ரூபாய் வாடகைலாம் கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு 4 பேர் லைனாக வீடு கட்டினா கூட ஒரு 4 கபல் பசங்க கட்டி விட்டா கூட அவங்க வந்து தங்கிட்டான் வீட்டுக்கு அங்கே சுத்தம் அங்கே இருக்குமா இதெல்லாம் பண்ணி விடலாம் எதுக்கே கம்பெனி இருக்குது ஒரு ஐடியா பண்ணுங்க நான் வேணா முதல்ல கட்டிடுறேன் என்ன பார்த்து 20 தான் கட்டிட்டு வரட்டேன் பின்னாடி தொடர்ந்து வரட்டும் சார் ஒரு பிளாட் நம்பர் வந்து 9 10 ஆமா சார் 9 10 9 8 ஆமாண்டர் இல்ல அது அதான் 10 விட்டீங்க இல்ல 8 9 அவங்க விட்டுட்டாங்களே அது தனியா லோன் போட்டு அப்ளை பண்ணி வச்சுட்டாங்க அவங்களுக்கு அஞ்சுட்டா தேவையாம் பணம் பணம் தேவையாம் அமௌண்ட்டை கொடுத்துட்டேன் பாதி அமௌண்ட்டு லாஸ்டா கை மாறிடுச்சு சார் எதுவும் பண்ண முடியாது சார் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு அப்புறம் சாலை என்ன பண்ணாருன்னு தெரியல அப்படியே பள்ளியார் தூக்கு பண்ணது எல்லாம் பண்ணிட்டாரு நான் அப்படியே அடங்கிட்டேன் நல்ல ஓகே சார் வேற என்ன கேள்விகள் வண்டியில கேளு அண்ணா நகர் ரவுண்ட் அண்ணா கிட்ட வண்டி வந்துருக்குது என்னைக்கு வெயிட் பண்ணுங்க நம்பர் தான் டிராபிக் சிக்னல் சிக்னல் மாட்டீங்க மழை வேற காரணம் சிக்னல் இவ்வளவு பிரச்சனை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க மதர் டாக்குமெண்ட் கொடுத்துருவீங்களே ஒரு காலத்துல சாரை பார்க்கறதுக்கு எல்லாம் கேளுங்க எல்லாம் என்ன பாருங்க ஒரு காலத்துல சார் ஆபீஸ்ல பார்க்கும்போது ரெட்டேரியில காத்துல இருப்போம் சார் வருவாரா எம்ஜிஆர் எப்போ பிளைட்ல இருந்து வருவாரு காத்துருந்தோம் எப்போ நாங்க சொல்லி 5-6 வருஷம் முன்ன இன்னைக்கு சர்வசாதாரணமா பாக்குறோம் சாரை மார்க்கெட் பண்ணிக்கணும். நானே ஒரு டிக்கெட்டே சொல்லுங்க. ரெடியா நம்பர் சார் போன் நம்பர் சார் வந்து சார் ஜியோ போட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இங்க வைக்க முடியுமா? படிக்கிற வச்சிருப்பாங்க. ஓகே சார் வேற சார் வேற கேள்விகள் ஒரு நிமிஷம் தான் எப்படி நான் அரேஞ்ச் பண்றேன் சாப்பிடுறேன். அந்த மீட்டிங்ல பேர் மக்கள் சிரிக்கிறாங்க சார் ஹேப்பியா இருக்காங்க சார் நீங்க மோதி மூமெண்ட் செஞ்சுட்டு எதுக்கு நல்ல ஹேப்பியா பாப்பாங்க சாருக்கு என்ன பிடிக்கும் எனக்கு சார் பிடிக்கும் அது பேசிட்டே இருக்கணும் என்ன சென்ட் போட்டுட்டு சொல்றீங்க சார் பிடிக்கும் சார் கேக்குறீங்க சண்டை போற ஆளுக்கு வரல சண்டை போற ஆளுக்கு இல்லை நீ வா நான் அரேஞ்ச் பண்றேன். ஓகே சார் ஸோ அதான் சார் பிளான் ஓகேங்களா ஸோ பாருங்க ஸோ லேண்ட் வந்து டீட்டெயில் கொடுத்துடும் டாக்குமெண்ட் படி டாக்குமெண்ட் கொடுத்து வாங்கிக்கோங்க ஸோ ஏதாவது கேள்வி இருக்காங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க லேண்ட் வித்து கொடுத்தா கான்டாக்ட் பண்ணுங்க யாராவது ரெஃபர் பண்ணிங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 1 lakh rupees பர் ஒரு பிளாட்டுக்கு எனக்கு ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கடனை அடைக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருவோம் அதை பாருங்க ஓகேங்களா சார் எனக்கு மட்டும் ஒரு 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணுங்க என்ன பேங்க் வச்சிருக்கீங்க 3 பேங்க் 5 பிளாட் இருக்குன்னா ஜஸ்ட் அந்த பேங்க் எவ்வளோ சார் வேலை முடிஞ்சிடும் எனக்கு பேங்க் புரியல கல்யாண பேங்க் அது என்னென்ன பேங்க் அது கேட்டு சொல்கிறேன் சொல்லுங்க அதுவும் கேட்டு தான் சொல்லுமா இன்னும் பொண்ணே பார்க்கல நீ எல்லா டிபார்ட்மெண்ட் போகலாம் சார் இன்னும் பொண்ணே பார்க்கல பொண்ணு பார்த்து நீ வேறமா பேசுறீங்க. நாளைக்கு பேங்க் கொடுக்குறாங்க சார் கல்யாண பேங்க் வந்து நிறைய இருக்கு சார் கவர்மெண்ட் பேங்க்ல போட்டோம்னா அது சேஃப்டி கல்யாண பேங்க்ல போட்டோமா நாமமா லேண்ட் தெரியுமா போட்டோ எடுத்து வாங்கிக்கலாம் வைங்க. எங்கத்தோட வந்தவங்க 1 ரூபாய் கொடுக்கல தங்கமான அவங்களுக்கு வந்தவங்க நீங்க வந்து ஆன்லைன்ல போயிட்டு இசிஎம்ஐல போயிட்டு 60 ரூபாய் கட்டிட்டு இந்த 10 ரூபாய் ஸ்கேன் பண்ணிடுங்க அவங்க 10 டேஸ்ல வந்து நமக்கு 45 டேஸ் நமக்கு 10 டேஸ்ல கொடுத்துறாங்க தங்கமான இப்போ தான் வந்துருக்காரு இசிஎம்ஐ பண்ணல வர சார் சொல்ல பண்ணுவோம் நீங்க இசிஎம்ஐ போகலாம் இசிஎம்ஐ போயிட்டு ஸ்கேன் பண்ணிக்கலாம்
அப்படிதான் கையெழுத்து கொடுக்குறாங்க. அவங்க 3 கையெழுத்து வந்தால் தான் நம்ம பட்டா வந்து எடுக்க முடியும். அவங்க கேட்குறாங்க 2000 1000 பக்கத்தோட நிலம் நிறையா இருப்பாங்க. 25 30 எங்களுக்கு மணி வரும். மணிகள் தான் வாங்கியிருக்காங்க. மேடம் வந்து திருத்தணிக்கு வராங்க, ஆர்கேபேட்டை. அதுதான் சார், இது வந்து ECMல 60 ரூபாய் கட்டி ஸ்கேன் பண்ணாதா பத்திரம் வரும். சும்மா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அது வந்து வரல. சார் வந்துச்சு சார் அது பாருங்க ஸ்கேன் பண்ணிக்கோ. ECMல போய் ஸ்கேன் பண்ணிக்கோ. பட்டா இருந்தாலும் விற்க முடியும். ஒரு பார்க்காத மாதிரி பண்ணுவாங்க. அப்படி ஒன்றும் இல்லை சார். காய் பார்த்து என்னமோ வாங்கிட்டோம் பட்டா. நாங்கள் ECM காப்பி தரமான வீடு நாங்கள் குட்டிக்கு 1000 ரூபாய் ஃபோன் போயிட்டாங்க. சார் புரியல. அப்படிலாம் ஒண்ணு பட்டா தேவையில்லை சார். அப்படியே கூட வித்துடலாம். யார் பேரும் இருக்கும் பட்டா. நம்ம பேர்ல பத்திரம் தான் இருக்கும். பட்டா நம்ம பேர்ல வாங்கிட்டீங்கன்னா 2 பேர் நமக்கு ஈக்குவல் ஆயிடும். நம்ம இன்கம் எவ்வளவு வேற சார் வேற ஒண்ணும் சொல்லுங்க கேளுங்க. சந்துரு சார் சாப்பாடு போட்டுருக்காரு கலந்து சாப்பிட்டு ஒரு நிமிஷம் கூட உட்காந்து சாதம் முடிச்சிடலாமா? எல்லாமே இருக்கு. சாப்பிட்டு கூப்பிடுறாரு பாரு என்னன்னு கேட்போ. சார் சாப்பிட்டு ஆண்டி மணி நகர் அதெல்லாம் எதுவும் கேட்க வாய்ப்பு